ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக சுடிதார் டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்லீவ் ரவுண்டில் மடித்து தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கலாங்க. இது எனக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான், டிசைன் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து இதை மடித்து தைச்சிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் சைடில் ஓப்பன் கூட எப்படி அழகாக மடித்து தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஒரு தடவை பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதே மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், ஸ்லீவ் டிசைன்ஸு, அப்புறம் ப்ளவுஸோட அளவுகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற எல்லா வீடியோவும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த டிசைனை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான். ஸோ நான் அதே மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். அடியில் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை அடியில் வச்சு மெயின் கிளாத் வந்து உள்பக்கம் வந்து அந்த கிளாத்தை பார்க்குற மாதிரி, நல்ல பக்கம் வந்து உள்பக்கமாக வச்சுட்டு உள்பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. அடித்து திருப்புறது தான், நம்ம ப்ளவுஸ் எப்படி அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி அடித்து திருப்பிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வளைவுகளில் மட்டும் சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் சரி, அந்த ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரிலாம் வளைவுகள் வர்ற இடத்துல லைட்டாக வந்து ஒரு சிசர் கட் போட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த பெண்டெல்லாம் வந்து கிராஸாக இல்லாமல் கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும். இப்போ நான் உள்ளே கொடுத்துருக்க அந்த கிளாத் வந்து பிசுறு பகுதி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சைடில் மடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சிசர் கட் கொடுத்துட்டு உள்பக்கமாக திருப்பிக்கலாம். எல்லா பக்கமும் சிசர் கட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த வளைவுகளில் கொடுத்தா போதும். நான் 2 ஓரங்கள்லையும் அந்த வளைவுகளில் கொடுத்துட்டு உள்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம அதில் ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக கிளாத் வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு மெயின் கிளாத் மட்டுமே வெளியில் தெரிகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு கொரியர் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. கேன்வாஸ் வச்சு ஈஸியாக இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டர் வந்து கரெக்டாக நம்ம ஈவனாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஹார்ம் ஹோல் சைடு போகிற மாதிரி, நெக்கு சைட்லேருந்து ஹார்ம் ஹோல் சைடு போகிற மாதிரி தைச்சி விடுங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, நெக்கு சைட்லேருந்து ஹார்ம் ஹோல் சைடில் நம்ம போய் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம ஹார்ம் ஹோல் சைடில் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஹார்ம் ஹோல் சைட்லேருந்து நெக்கு சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக வர கிளாத்தை நெக்கு சைடில் கட் பண்ணக்கூடாது. கழுத்து பகுதியில் கட் பண்ணிங்கன்னா கழுத்து ரொம்ப விரிவடைஞ்சிரும். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி லைனிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா கழுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அதை ட்ரிம் பண்ணி எடுக்க முடியாதுங்க. இப்போ நம்ம 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டோம். அதை நல்லா நெகத்தால் இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவோட சென்ட்ரும் ஷோல்டரோட சென்ட்ரும் ஈவனாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்ட கட்டிங் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த டாப் கட் பண்ணுறதுன்னு கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த அளவில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு வச்சு தைச்சிக்கலாங்க. ஏன்னா நம்மளோட அளவு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்லீவோட கிளாத் வந்து பத்தாமல் போகிறது, எக்ஸஸாக வர்றது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுங்க. நம்ம கொடுத்துருக்க அளவில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். நான் இந்த டாப் வந்து என்னென்ன அளவில் கட் பண்ணுறது அப்படின்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
2 பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வருங்க. நிறைய டெய்லரிங் டிப்ஸு, அப்புறம் கைடெல்லாம் எந்தெந்த கைடு எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேங்க. மொபைல் மூலிமா நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் வீடியோஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சைட்லேயும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. 2 சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவை 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதிலேருந்து நம்ம கரெக்டாக ஈவனாக அப்படியே இடுப்பு பகுதியில் நம்ம வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் தைச்சிக்கலாங்க. சைடில் 1.5 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸஸாக விட்டுருப்போம். இடுப்பு பகுதி வரைக்கும் ஹிப் ரவுண்ட் வரைக்கும் ஓப்பன் வைக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். ஸோ அந்த 1.5 இன்ச் எந்த அளவு வருதோ அதே அளவுக்கு தைச்சி விடுங்க. கரெக்டாக அந்த 20 இன்ச் இல்லைன்னா 21 இன்ச்சு கிட்ட தான் நம்ம வந்து சைடு ஓப்பன் கொடுப்போம். அங்கே வந்து தையலை நிறுத்திடுங்க. அதுலேருந்து கீழே வந்து நிறுத்தணும் இல்லையா, அதுலேருந்து திருப்பி மேல் நோக்கி தையலை ஸ்லீவ் வரைக்கும் ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் அது வந்து பிரித்து விட்டுக்கலாம். 2 சைட்லேயும் இதே மாதிரி 3 தையல், 3 அல்லது 2 தையல் போட்டு இடுப்பு பகுதியோட தையலை நிறுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் சைடில் மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கேப் நம்ம எங்கே விட்டுருக்கோமோ அங்கேயே தையலை நிறுத்திடுங்க. லாஸ்ட் எட்ஜு வரைக்கும் தையல் கொண்டு போவேணாம். பாருங்கள், இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் நிப்பாட்டிட்டோம். இதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் தைச்சிக்கிறோங்க. நம்ம தைக்கிறது வந்து நீட்டாக இருந்தால் தான் வேர் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூட கஸ்டமர்ஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபினிஷிங் வந்து எப்போவுமே நீட்டாக கொடுங்க. கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ரொம்பவே நீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து நல்லா தைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குங்க. இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்த சைடு ஸ்லீவில் இருந்து ஹிப் ரவுண்ட் எடுத்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சைடில் அந்த ஹிப் ரவுண்ட் நம்ம முடிக்கிற இடத்துக்கிட்டையுமே சைடில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு தையலை நிறுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஹிப் ரவுண்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே சைடில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 3 தையலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து சைடில் மடித்து தைச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். சுடிதார் மெஷர்மெண்ட்ஸ், சுடிதாருக்கு நெக்கோட அளவு எவ்வளோ வைக்கலாம், ஷோல்டரோட அளவு எவ்வளோ வைக்கலாம், ஒரு ப்ளவுஸுக்கு நெக்கு வித்து எவ்வளோ வைக்கலாம், ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம், ஆம்ஹோலோட சுற்றளவு எவ்வளோ வைக்கலான்னு வீடியோஸ் கொடுத்துருக்கேங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் தனித்தனி அளவுகளாக நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஹிப் ரவுண்டில் வந்து தையல் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. 10 நிமிஷம் தான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த ட்ரெஸ் வந்து தைச்சி முடிக்க போகிறோம். இப்போது சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு நான் மேல் பக்கமாக கிளாத்தை திருப்பிக்கிட்டேன். இடுப்பு பகுதியோடு நம்ம தையல் முடிச்சிட்டோம். அந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி விட்டால் தான் மடித்து நம்ம தைக்கும்போது அந்த ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போது டாப்போட பாட்டம் பகுதியிலேருந்து நான் ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டு பண்ண எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம 1 இன்ச்சு தான் மடித்து தைக்க கொடுத்துருக்கோம். சைடில் 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போம். ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு தான் கொடுத்துருப்போம். ஸோ 2 மடிப்பு மடித்து கரெக்டாக நம்ம ஏற்கனவே அந்த ஓப்பன் பகுதிக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கொண்டு போயிருங்க தையலை. கரெக்டாக ஓப்பன் விட்டுருக்க இடத்துக்கு நேராக தையலை முடித்து ஷேப்பில் திருப்பக்கூடாதுங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை அதே மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி மேலேருந்து கீழ் நோக்கி தைச்சிட்டு வரணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து தைச்சி மேல் நோக்கி கொண்டு வந்தோம். அதே தையலை அப்படியே ஷேப்பில் டேன் பண்ணி திருப்பி மேலிருந்து அப்படியே இன்னொரு பக்கத்தில் கீழே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஒரு சைடில் ஒரு பக்கம் ஓப்பன் வந்து தைச்சிட்டோம். அது ஒரு சைடில் தான் மடித்து தைச்சிருக்கோம். அந்த எட்ஜ்லேயும் அதே மாதிரி நம்ம தையல் போடணும். அப்போ தான் அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ நீட்டாக ஸ்லிட் வந்து தைச்சிருக்கோன்னு பாருங்கள்.
ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மடித்து தைச்சோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடில் எப்பயுமே 2 தையல் இருக்கும் இல்லையா, அதில் இப்போ நம்ம 2வது தையல் போட்டுட்ருக்கோம். கரெக்டாக அந்த எட்ஜில் கொண்டு வந்து நிறுத்தி அடுத்த சைடு ஓப்பனில் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அந்த எட்ஜில் போடுற தையல் வந்து கிளாத் வந்து நல்லா அமுந்தின மாதிரி நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால நம்ம 2 ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சிங் வர மாதிரி 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம அடுத்த சைட்லேயும் கீழேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, பாட்டம் கீழேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணி 2வது ஒரு ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே கொண்டு வரும்போது கரெக்டாக அந்த ஓப்பனை வந்து அப்படியே ஷேப்பில் திருப்பிடக்கூடாது. ஹிப் ரவுண்டு நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வர மாதிரி கிளாத்தை வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி ஷேப்பில் கொண்டு வரணுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த ஸ்லிட்டோட மேலே 1/2 இன்ச்சு தள்ளி தைக்கிறனால தான் 1.5 இன்ச்சு தையல் விட்டுருக்க கேப் விட்டுருக்க இடத்துக்கிட்டே நிறுத்த சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடு மேலேருந்து கீழ் நோக்கி தைச்சிட்டு வரேன். பாருங்கள், இதுலேயும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, ஈஸியான மெத்தடாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, கிளாத் கம்மியாக இருக்க ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கூட வீடியோஸ் போட்டிருக்கோங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஈஸியான ஸ்லீவ் டிசைன், சுடிதார் நெக் டிசைன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பிகினர்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவு அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களோட மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் அந்த பார்டர் வந்து தையல் வந்து பெரிய தையலாக இருக்குது, பிரிஞ்சு வர மாதிரி. ஸோ நான் வந்து அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் வந்து நான் மடித்து தைக்கல, ஆல்ரெடி அதில் வந்து பார்டர் கொடுத்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா வச்சுக்கிறேன். பாட்டமில் பேக் சைடு மட்டும் பாட்டம் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃப்ரண்ட் சைடோட அளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி மடித்து தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், வச்சு காட்டியிருக்கேன், நல்லா தெரியுது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, 2வது ஃபோல்டு பண்ணி பாட்டமோட டவர் மடித்து தைச்சிக்கிறோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் தைச்சு பாருங்கள். தையல் கூட பார்க்க அழகாக இருக்கும். நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எங்கேயுமே கரெக்ஷன் வராமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டேன், அதே மாதிரி ஓரத்தில் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ நான் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குது, மெயின் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. யாருக்காவது தேவைப்பட்டது பிகினர்ஸ்க்கு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.